குஜராத் ஸ்டேட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சுலே இந்த ஷோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் சிக்ஸ்த், அதாவது ஆர்ஆருக்கும் கேகேஆருக்கும் நடந்திருக்கு. ஸோ எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் லெவல்ல போயிட்டு இருந்து 200+, 200+ன்னு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 200 லெஸ்ஸா தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இதை பத்தி ஓவராலா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிஸ் கிட்ட கேட்போம் வாங்க. ஏ வணக்கம், எல்லாருக்குமே வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் கேகேஆர். ஸோ ரஹானே வாஸ் இந்த நியூ கேப்டன். ஐயோ பேர் பராக். என்னன்னு பராக், பராக். பேட்ட பராக். ஓகே. ஸோ ஓகே, எனக்கு இன்னைக்கு வந்து லோ ஸ்கோரிங் கேம் தான். வந்து ஃபர்ஸ்ட் கேகேஆர் சைடு போயிடுறேன். கேகேஆர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் 3 பேர் வந்து இன்னைக்கு டாப் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாங்க. ஸோ மோயின் அலி நல்லாவே ஸ்பின் எடுத்துச்சு, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹஸ்பிட் ராணா. ஸோ 4 ஓவருக்கு 25 ரன்ஸ்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. 2 விக்கெட் எடுத்துட்டாங்க ஆளுக்கு. ஸோ இந்த பவுலர்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆனனால கேகேஆர் சைடு வந்து ஒர்க் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். ஆமா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பேஸ் தான் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க எல்லாரும். பின் வந்து கொஞ்சம் ஆமா, ஓரளவுக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு வந்து. சரி, ஓகே, கண்டினியூ. ஏன்னா பிட்ச் வந்து அந்த மாதிரி டர்ன் அதிகமா இருந்தது பிட்ச்ல. ம். ஓகே, ஆதி. அதாவது இந்த ஹை ஸ்கோரிங்ல மேட்ச் பார்த்துட்டு இந்த மேட்ச் பார்க்கும்போது கண் குளிர்ச்சியா இருந்துச்சு போல பவுலர்ஸ்க்குலாம். நான் 2 நாள் முன்னாடி ரபாடா ஏதோ சொன்னாரு போல, பேட்டரை கேமா மாத்திருங்கன்னு சொன்னாங்க. உண்மையா போயான்னு தெரியல. இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே ஃபுல் பவுலிங் தான் டாமினேஷன். ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லா பிளேயர்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாரும் ஆடிட்டாங்க நினைக்கிறேன். அப்பயும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ டீம்லேயே ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. பிக்கப் பண்ணும். செகண்ட் ஹாஃப்ல முடிச்சு விட்டாங்க கேட்கிறார். கிளினிக்கல் ஓகே, பர்ஃபார்மன்ஸ். ராஜஸ்தான் அது ராயல்ஸ். இல்ல, லாஸ்ட்ல ரயன் பராக் அதுதான் சொல்லிருப்பாரு. நாங்க வந்து நியூ யங் பிளேயர்ஸ் வச்சு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னெல்லாம் தப்பு இருக்கோ அதை சரி பண்ணிட்டு நாங்க அடுத்த வர மேட்சஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்டா இல்ல, ஆக்சுவலா சொல்லியிருந்தாரு. கரெக்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கே தெரியும். ஸோ அவங்க கோச்சஸே வந்து கமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க, 160க்கு கம்மியா என்ன ரன் வந்திருந்தாலுமே இது வந்து ஒரு ஒன் சைடா போற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார் ஸ்கோர் வந்து 160 தான். பட் அவங்க வந்து 152 வந்து அதுவுமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஏன்னா இன்னுமே ஷார்ட் ஆயிருப்பாங்க. லாஸ்ட்ல பவுண்டரி போனது, அந்த மாதிரி போனது ரன் வந்தது. ஸோ 152 வந்து அந்த பிச்சுக்கு வந்து கண்டிப்பா வந்து அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஹாஃப்ல தான் போனாங்க. பட் கேகேஆர் சைடு அது ஈஸியாவே இது பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நியூ ஓப்பனிங் வேற பேர மாத்திருந்தாங்க. மோயின் அலி வந்திருந்தாரு. ஸோ அவர் பெரிய ஸ்பார்க் ஆலனாலும் இந்த பக்கம் குயின்டன் டிகாக் நீ என்ன ஆகுற, நானே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு போயிட்டாரு மேட்ச். அதெல்லாம் நீ சொல்லும் போது ஞாபகம் வருது. என்னன்னா மொயின் அலி வந்து ஓப்பனர் கிடையாது. அவர் வந்து எப்பவுமே ஆமா. 1 டவுன் இல்லைன்னா 2 டவுன் 3 டவுன் ஆடுற பிளேயர். அவர் தூக்கிட்டு போயிட்டு ஓப்பனிங்ல ஆட சொன்னது என்ன லாஜிக்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல ஓகே, அது இல்ல, சுனில் அது நரேன் வந்து வந்து நரேனுக்காக தான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எடுத்துருக்காங்க. இல்ல, நரேனுக்காக எடுத்துருக்காங்க. இல்ல ஓகே, இல்ல அது வந்து அது ஸ்பின் ஓகே. பட் ஆனா பேட்டிங் படி ராஜஸ்தான் நிறைய ராயல்ஸ். பேர் ஆடுறவங்க இருக்காங்க. கேகேஆர்ல கரெக்ட். ஆடுறவங்க இருக்காங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து காம்பினேஷன் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஓப்பனிங். ஸோ ஓகே, அந்த ஒரு நல்ல வகையில தான் இதுதான். ஆனா இன்னைக்கு மோயின் அலி மேட்ச் வந்து போட்டிருக்காங்க. பட் இன்னைக்கு ஒன் கிளிக் சைடா ஆகல. போயிடுச்சு. ஒரு போரிங்கா இருந்துச்சு எனக்கு. என்னமோ செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபயரா வந்து போல, என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, ஓவராலா சம்மரி இது கொடுத்தாச்சு. ஃபயரா பட் போல இப்போ அப்படின்னு சொல்றதே நம்ம தப்பு. ஏன்னா இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கணும் மேட்ச்ங்கிறது தான் வந்து ஒரு எல்லாரோட ஒரு கிரிக்கெட் ஃபேன் வந்து இந்த மேட்ச் தான் வந்து பெருசா பார்ப்பான். ஐ சும்மா ஐ அடிக்கிற மீன் நான் ஐ என்ன ஸ்கோரிங் சொல்றேன், அது வந்து ஒரு மேட்சே இல்ல. ஆக்சுவலி நான் ஐ ஸ்கோரிங் சொல்ல வரல. இப்போ ஒரு 2 விக்கெட் இங்க கேகேஆர்ல விழும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு. அந்த இதுல நான் சொல்ல வந்தேன். இன்னுமே டஃப் பண்ணிருக்கலாம். ஓகே. ராஜஸ்தான் வந்து இன்னுமே வந்து அந்த தீக்ஷனை வந்து எல்பிடபிள்யூ கேட்டுட்டு அந்த ரன் அவுட் வந்து புடிச்சடிக்கிற அந்த ஒரு ஃபால்ட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா மேபி விக்கெட் போயிருக்கும். சோ அதான் நான் சொல்ல வரேன். தவிர பிளஸ் மத்தபடி இந்த ஹை ஸ்கோரிங் நான் கரெக்ட். சொல்ல வரல. கரெக்ட். ராஜஸ்தான் வந்து கேகேஆர் அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி ராஜஸ்தான் இன்னொரு மைனஸும் இருக்கு. பேட்டிங் சஃபல் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சன்ல 2 பேர் யாராவது ஒரு ஆள் அடிச்சே ஆகணும். அடிச்சாதான் அவங்க டீம் வந்து ஒரு அளவுக்கு ஸ்கோர் அடிக்க முடியுது. இந்த 2 பேருமே சொதப்பிட்டாங்க அப்படின்னா டீம் அப்படியே கவுந்துருது. சோ அதான் கரெக்ட். எனக்கு நடந்தது. சோ கரெக்ட். பேக்கப் பாத்தீங்கன்னா வந்தா பெருசா யாருமே இல்ல. ஹெட்மயர்லாம் வந்து பினிஷர். துருவ் ஜோலல் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவளால ஆடவே முடியல. அவர் 33 அடிச்சதே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆடினாரு.
ஸோ அவங்க பேட்டிங் வந்து பராக்குமே இன்னைக்கு வந்து ஒரு 25 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாரு. பிளஸ் அவங்க பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லையோன்னு ஃபீல் ஆகுது. மேபி எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பட் பட் அதுதான் ஒரு 10 மேட்சஸ்ல ஒரு 2 மேட்சஸ் அடிப்பாரு நம்ம சஞ்சு சாம்சங். எல்லா மேட்ச் அடிப்பாரு நாங்க பெரிய ஆமா. கேள்விக்குறி. பட் மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளான பிளேயர். போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஒரு கன்சிஸ்டன்டா ஆட்டு இருந்தாரு. ஆனா இந்த வாட்டி வரும்போது ஏன் இந்த கேப்டன் பிரஷர் என்னன்னு கேப்டன் தெரியல. ப்ரெஷர் ஃபேஸ்ல இருக்கும்ல. ஃபேஸ்ல காட்ட மாட்டாரு. பட் ஆனா உள்ள வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது மேபி ஒரு ஃபீல்டிங்ல கேப்டன்சியை விட்டு தெரிஞ்சானா. திருப்பி ஒரு பிளேயரா வந்து ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. ஸோ ஓகே, ஓவரால் சம்மரி முடிச்சு நம்ம பெஸ்ட் ஸ்டார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அது வந்து யாருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிஸ் கிட்ட ஆரம்பிப்போம். ஹாரிஸ் சொல்லு. ஸோ ஓகே, என்னோட ஸ்டார் பிளேயர் வந்து 3 பேரு. கேகேஆர் சைட்ல இருந்து 2 பேர் எடுக்கிறேன். ஆர்ஆர்ல இருந்து ஒரு ஆள் எடுக்கிறேன். ஸோ கேகேஆர்ல இருந்து ஒரு பிளேயர், ஆர்ஆர்ல இருந்து 2 பிளேயர் எடுக்கிறேன். ரெண்டு கேகேஆர்ல பேர். இருந்து வந்து நம்ம ஓகே. குவிண்டன் டிகாக் எடுத்துறேன். ஸோ பவுலிங்ல அதான் கேகேஆர் பவுலிங்ல வந்து அஸ்பித் ராணா அண்ட் மொயின் அலி, இந்த 2 பிளேயரை நான் எடுக்கிறேன். சாரி, 3 சூப்பர். பிளேயருமே வந்து கேகேஆர் தான் ஸ்டார் பிளேயர். ஏன் அதான் அப்படின்னா அதான் 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 3 பிளேயர் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 3 பிளேயருமே ஸ்டார் பிளேயர் வந்து நம்ம கேகேஆர் சைடு தான். ஏன்னா குவிண்டன் டிகாக் வந்து இன்னைக்கு பேட்டிங் வந்து சூப்பரா ஆனாரு. அது பார்க்கவே வந்து பயங்கரமா இருந்தது. ஒன் ஹேண்டடா. ஏன்னா அந்த சைடு வந்து ஒரு ப்ராப்பர் ஓப்பனர் கிடையாது. பட் அதை மைண்ட் பண்ணாம நானே எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துட்டு போயிட்டாரு. பவுலிங்ல வந்து மோயின் அலி சூப்பரா போட்டிருந்தான் இன்னைக்கு. 4 ஓவர் போட்டு 17 ரன் தான் கொடுத்துருந்தது, 2 விக்கெட். அதே மாதிரி ஹர்ஷித் ராணா வந்து லாஸ்ட் ஓவர்ல தான் வந்து ரன் அவருக்கு போச்சு, லைக் லூஸ் பண்ணாரு. மத்தபடி அவர் லைக் முடிக்க போகும்போது நல்லா போட்டிருந்தாரு. டெத்ல சூப்பரா போட்டிருந்தாரு ஹர்ஷித் ராணா. சோ இந்த 3 பேர் தான் ஸ்டார் பிளேயரா பாக்குறேன். ஆதி நீ. நான் வந்து அலிபாயும் டெக்காக் தான் சொல்லுவேன். அலிபாய் கண்டிப்பா என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன் கேகேஆர் இருக்கு, அவரு உடனே இம்பாக்ட் பண்ணிட்டாரு. அவரு சுனில் நாராயண் இருக்கிற பிளேஸ் அது உடனே வந்து இவர் வந்து பண்ணது பெரிய விஷயம் தான். பேட்டிங்ல பண்ணலாம், பவுலிங்ல பண்ணிட்டாரு. ஸோ ஏதாச்சும் ஒரு பண்ணாலே பெரிய விஷயம், அது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் டெக்காக் கண்டிப்பா ஒரு ஃபார்ம் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் வந்து ஃபார்ம் ஆனது நல்ல விஷயம் கேகேஆருக்கு. ஏன்னா சால்ட் இல்லை, பட் டிகாக் இருக்குனால அட்லீஸ்ட் ஒரு அவரை மாதிரி டமால் டுமில் அடிப்பாருன்னு தெரியாது, பட் ஒரு ரிலையபிளான ஓப்பனர், நம்பிக்கையோ விளாடலாம். ஸோ நல்ல விஷயம் கேகேஆருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து யார சொல்லுவேன் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா வந்து 4 ஓவருக்கு வந்து 17 ரன்ஸ் தான். போன மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரன் கொடுத்தது. இந்த வாட்டி சரியான கம்பேக் கொடுத்து ஒரு 2 விக்கெட் வேற. இருக்கிறதுலே மோஸ்ட் கம்மியான ரன் வந்து அவரு தான் கொடுத்தாரு. அண்ட் அப்கோர்ஸ் வந்து குவிண்டன் டிகாக் 97 நாட் அவுட். ஒரு பக்கம் ஹாரிஸ் சொன்ன மாதிரி சோலோவா நின்று அடிச்சு நீ யார வேணா வாங்க வராம போங்க, நான் மேட்சை முடிச்சு கொடுக்குறேன்டா அப்படிங்கிறது ஒரு 100% கேரண்டி கொடுத்து போட்டாரு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து அந்த சந்தீப் சர்மா பாத்தீங்கன்னா 2 ஓவர்ஸ்க்கு வந்து 11 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அவருக்கு மேபி இன்னொரு 2 ஓவர் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரயான் பராக்கே வந்து 4 ஓவர் போட்டாரு. இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயரா தோணுதோ எனக்கு என்னன்னு தெரியல. எல்லா சீசன்லயுமே வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் இருக்குல்ல. பட் ஆனா 2 ஓவர்ஸ்க்கு வந்து ஒரு 11 ரன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ஏன் இவருக்கு வந்து இன்னும் 2 ஓவர் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி அவ்வளவுதான் சொல்றதுக்கு. ஸோ ஓகே, இதுதான் வந்து எங்களோட சம்மரி பெஸ்ட் ஸ்டார்ல. ஸோ வந்து அடுத்ததாக பிளே டு டெஸ்ட்ராய் அப்படின்னா வந்து யார சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாட்டி நம்ம ஆதிலேருந்து ஆரம்பிப்போம். ஆதி நீ ஆரம்பி. நான் யார சொல்றது, எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக்கை தான் சொல்லுவேன். நான் கஷ்டமா இருந்தாலும் அதான் உண்மை. ஏன்னா அவருக்கு கேப்டன்சி டென்ஷன் தெரிஞ்சு பச்சையா தெரிஞ்சு, லைக் யாரை கொண்டு வர்றதுன்னு கன்ஃபியூஷன்ல இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி அது பேட்டிங்ல தெரியாது, பட் ஃபீல்டிங்ல பண்ணும்போது தெரியும் கண்டிப்பா. அங்கங்க நல்லவர் யாரோ கால் வேற கொண்டு போனாரு, யாருன்னு தெரியல. அதனால எக்ஸ்ட்ரா வெள்ள பிரச்சனை பேட்டி என்னன்னு சஞ்சு தெரியல. சாம்சன் கிட்டயும் வந்து சஜஷன் கேட்டிருந்தாரு வெள்ள பேட்டி நடுவுல ஓவர் போலாம். ஆமா ஆமா, அது தெரிஞ்சு. பட் இன்னும் ஒரு கேம் தான் இருக்கு. பட் எனக்கு வந்து அவரை தான், அந்த பாவமா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஹாரிஸ் எனக்கு தங்களோட கருத்து. ஐயோ டெஸ்ட்ராய் பிளேன்னு வந்தால மைண்டுக்கு தோண ஒரே ஒரு விஷயம் தான்டா, இவன் அடிங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கேகேஆர் ஏன் இது ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஏன் திருப்பி திருப்பி அவர் கொண்டு வராருன்னு தெரியல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் வந்து சூப்பரா இம்ப்ரெசிவா போடவே மாட்டேங்கிறது. நான் பார்க்கவே இல்லை. நானும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல மட்டும் நல்லா போட்டாரு. அதுவும் அலிபாயை வச்சு அவர் நிப்பாட்டினாரு.
மத்த எல்லா டீகாக் பண்ண பால் எல்லாமே வெளியே போயிடுது. சோ அவர் பால் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண மாட்டேங்குது. சும்மா வாய் பேச்சு தான் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படி போட்டுருவாரு, அவர் ஒரு பயங்கரமான அட்டாக் பவுலர் அப்படி இப்படின்னு பேசுறாங்களே தவிர ரிசல்ட் ஒண்ணுமே வர மாட்டேங்குது. நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும், ஈஸியா ஆடிடுறாங்க. டீகாக்லாம் எனக்கு வெளியே அனுப்பிடுறாரு ஸ்ட்ரைட்ல 6 82 மீட்டர் போகுது. சோ பிளே டு டெஸ்ட்ராய்ல வந்து தூக்கி வச்சிருவேன் நான் ஆர்ச்சரை. அவ்வளவுதானா? வேற அவ்வளவுதான். எனக்கு இந்த பிளேயர் ஓகே. மட்டும் தான் எனக்கு டெஸ்ட்ராய்ல. எனக்கு வந்து 2 பேரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன். அவருமே பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு வந்து 42 ரன் கொடுத்திருக்காரு. 42 ரன் 42 ரன் அது வந்து சும்மா கிடையாது. அண்ட் ஒரே ஒரு விக்கெட். ஆர்ச்சர் 2.3 ஓவர்ஸ் போட்டு 33 ரன்னு. ஒரு ஒரு ஓப்பனிங் பவுலரா நீ ஒரு டீமை நம்பி ஒரு பவுலரா கொடுத்துருக்காங்க. இந்த டீம் வந்து நீ தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல 2.3 தான், 3 ஓவர் கூட 2.3 வந்து 33 ரன் அடிச்சிருக்காங்கன்னா 4 ஓவர் போட்டு விட்டா ஆஃப் செஞ்சுரி போயிடும் போல. இது சிராஜோட நிலைமை தான் இவருக்கும் இன்னைக்கு. நல்ல வேலை 2.3 நிப்பாட்டாங்கன்னு சந்தோஷப்பட சொல்லுங்க. சோ இவங்க 2 பேருமே நான் மேட்ச் சொல்லுவேன். முடிஞ்சு. மேட்ச் முடிஞ்சு. அதுதான் சொல்றேன். இது வந்து ரொம்ப இல்ல ஜோஃப்ரா சொல்றது ஆர்ச்சர் வந்து ஒரு வார்த்தையே இல்ல. ஓவர் ரேட்டடா பிளேயரா இருக்காரு. சீரியஸா சும்மா வந்து அவர் எடுத்துடலாம் ஆக்சுவலா எடுத்துடலாம்னு திருப்பி திருப்பி சான்ஸ் இல்ல கொடுக்குறாங்க கேகேஆர் இது ஆனா ராஜஸ்தான். ஹாரிஸ் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் 5 ஓவர் வந்து வருஷத்துக்கு முன்னாடி செம்ம நல்ல பிளேயர் ஓவர்ரா. தான். ஃபர்ஸ்ட் ஓவர் பயங்கரமான ஓவர்ரா. அடுத்த 2 ஓவர் அதுதான் அடுத்த அந்த 1.3ல ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் இவ்வளவு போட்டது ரன். ஃபேஸ் பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபேஸ் பண்ணது வந்து மொயின் அலி. மொயின் சோ அலி. அதனால அவர் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் கரெக்ட். இப்படி போட்டாரு. ஆமா, மேபி டிகாக் ஈஸியா கரெக்ட். அடிச்சாரு நினைக்கிறேன் அவர் பால் தான். ஆமா டீகாக் போட்டு பொழந்து காட்டினாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற வெறும் ரா பேஸ் ஓகே. தான். அவர் இதுதான் ஃபுல் வந்து எங்களோட பேஸ் பவுலர், அதே வெறும் அதே ஃபுல் மாதிரி பேஸ் தான். தீக்ஷனா நிறைய வந்து சரி. சென்னை யூஸ் பண்ண மாதிரி எனக்கு இவங்க யூஸ் பண்ணலையோன்னு தோணுது. ஆக்சுவலா இவன் வேற இந்த அசரங்கா வேற டீம்ல இருக்காரு. யூஸ் பண்ணல. ஆமா ஆமா சரி, ரெண்டு பேர் வச்சிருக்காங்க. என்ன பண்ண அதான் சொன்னேனே, ரெண்டாவது கேப்டன்சி தான் ப்ராப்ளம். இல்ல ரெண்டாவது என்னத்த கீப்பிங் பண்றேன்னா பவுலிங் தெரியல. அந்த டிஆர்எஸ் எல்லாம் தேவையில்லாத எல்லாமே வெளில போகுது. ரெண்டுமே வேஸ்டா எடுத்துட்டு என்ன பண்றீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுதான் அந்த அவங்களும் கேப்டன்சியோட இது. பராகும் எல்லா ரிவ்யூவா ஓகே எடுத்துக்கோங்க. அதுதான் அதான் நான் அப்படிங்கிற சொன்னேன் மாதிரி. முன்னாடி. அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இருக்கிற எல்லா பிளேயர் இருக்காங்க டீம்ல, பட் நம்பி ஆமா. விட்டாரு ஏச்சா பண்ணுங்கடான்னு. அதுக்கப்புறம் என்ன இல்ல பண்ணணும் ஒரு அடுத்து ப்ராப்பரான என்ன ஆமா பண்ணணும்னு ஆமா தெரியல. அது சொல்ல கரெக்ட். ஒரு ப்ராப்பர் லீடர்ஷிப் இல்ல. எப்படி அவர் டீம் பாவமா கொண்டு இருந்துச்சு போகணும்னு ஒரு பார்க்க. ஐடியா எதுவுமே இல்ல. சஞ்சு சாம்சன் வந்த அப்புறம் ஓகே. தெரியும் என்ன பண்ணுவாங்க. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஹாரிஸ் எல்லாருமே வந்து கேப்டன் மெட்டீரியலா ஆயிட முடியாது. சோ இந்த ஐபிஎல் வந்து என்ன கரெக்ட். கத்துறதுன்னா எல்லா பிளேயரையும் கேப்டன் ஆசைய தூண்டி விட்டு கொடுத்து எல்லா பிளேயர்ஸும் வந்து அழிக்க பாக்குது. So, இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இல்ல அதுல ஆக்சுவலா வந்து நான் வந்து பார்க்க வேண்டிய இல்ல விஷயம். எல்லா டீமும் சஃபர் ஆகுறாங்க ஒரு நல்ல கேப்டன்சியை வந்து ஃபைன் பண்றதுக்கு. அது ஒரு பெரிய ஜாப், அது வந்து ஈஸி ஜாப் கிடையாது. ஒரு ரைட் கேப்டன்சி வந்து ஈஸியா அமைஞ்சிடாது எந்த டீமுக்கும், எந்த பிரான்ச்சைஸுக்கும் அமைஞ்சிடாது. அப்படி அமைஞ்சுங்கிறத வந்து அது ஒரு லெகசியா எடுத்துட்டு போறது. சோ இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் 2-3 டீம் வந்து புதுசா ட்ரை பண்றாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத வந்து நம்ம அப்கமிங் மேட்சஸ்ல பார்க்கலாம். சோ இன்னையோட சம்மரி வந்து முடிஞ்சிச்சு. நாங்க இதோட கடையை காலி பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம். சோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய், ரேன், ஹரிஷ், ஆதி. நன்றி, வணக்கம், பாய். முக்கியமா ரயான் பராக் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.